ஹாய்ங்க, இன்றைக்கி ஈஸியான டிஃபன் சாம்பார் பண்ணலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது கூட பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், தண்ணி இதெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் ஏன் ஊற்றுறோன்னா பொங்கி வரும் இல்லையா, விசில் வரும்போது அது வராமல் இருக்கும். இந்த மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா மில்லில் இந்த விராலி மஞ்சள் வீட்டிலே காய வச்சு கொடுத்து அடித்து தான் வாங்கிட்டு வந்தேன். பருப்பு ஊற வைக்கலனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் அது கூட புளித்தண்ணி, அப்புறம் சாம்பார் பவுடர் இதுதான் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இந்த சாம்பார் பவுடருமே வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி ஆட் பண்ணுறேன். இதை கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, வெந்தயம், ஜீரகம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காய பொடி இதெல்லாம் போட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தாளித்து கொட்டினதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்ம நம்ம ஈஸியான டிஃபன் சாம்பார் ரெடி.